ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப்போடைய சின்ன ட்ரிக்ஸ் பற்றி ஒன்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாட்ஸ்அப்பில் போனீங்கன்னா நமக்கு வீடியோ யாருன்னா சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே மேலே பார்த்தீங்களா ஃபார்வேர்ட் மெசேஜ்னு வந்திருக்கு. இது நம்ம அடுத்தவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கும் ஃபார்வேர்டு மெசேஜ் தான் சென்ட் ஆகும். இது ஃபார்வேர்டு மெசேஜ். இது நம்மளே ஓனாக எப்படி அனுப்புறது, ஃபார்வேர்டு மெசேஜ்னு வராமல் நம்மளே ஓனாக எப்படி க்ரியேட் பண்ணி அனுப்புறதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் மெசேஜ் லாங் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அந்த 3 டாட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே காப்பின்னு இருக்கும், காப்பி பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். இந்த நீங்கள் டெஸ்ட் பண்ணுற மெசேஜ் டைப் பண்ணுற இடத்துல போய்ட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பிடிச்சி பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பேஸ்ட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்ட் பண்ண மெசேஜ் ஃபார்வேர்டுன்னு வரல, மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்வேர்டுன்னு இருக்குது. இப்போ நீங்களே இது ஓனாக அனுப்புன மாதிரி இருக்கும். அடுத்து ஃபோட்டோஸும் வீடியோஸும் எப்படி ஃபார்வேர்டுன்னு வராமல் நீங்களே ஓனாக அனுப்புறதை பற்றியும் பார்க்கலாம். இந்த கேமரா பட்டன் இருக்குது தெரியுங்களா, அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாம் வந்துட்டு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் இருக்குது தெரியுங்களா, அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா ஃபார்வேர்டுன்னு இல்லாமல் நீங்களே ஓனாக சென்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.